நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் தஆலா வானத்திலே இருந்து மழையை பொழிப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் நீங்க தஸ்பீஹ் செய்யற மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இப்படி நீங்க இஸ்திக்பார் செஞ்சு பாருங்க, வானத்திலே இருந்து மழை வரும்னு அல்லாஹ் சொல்றான். வயம்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை தருவான், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், தோட்டம் துறவுகள் அல்லாஹ் உருவாக்குவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, வறண்டு போன காஞ்சி போன நிலங்களில் அல்லாஹ் தஆலா ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். நீங்க இஸ்திக்பார் செஞ்சா உங்களோட மரம், தோட்டத்தில் காஞ்சி போன மரம் மீண்டும் அது புத்துணர்ச்சியோடு மீண்டும் அந்த மரம் செழித்து வளரும் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, மரம் வளரும் அல்லாஹ் சொல்றான். இதை எங்களால் நம்ப முடியுதா? மூமின் எப்படி நம்புவான்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நான் இஸ்திக்பார் செய்தால் இந்த மரமும் வளரும், மழையும் பொழியும், ஆறுகள் செழிப்படுத்து மீண்டும் அது செழிப்பாக ஓடும், ஆறு பெருக்கெடுத்து ஓடும். இப்படி ஒரு மூமினுடைய நம்பிக்கை உள்ளத்திலே, யா அல்லாஹ் எனக்கு இன்ன பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் இன்ன கஷ்டம் இருக்குது, யா அல்லாஹ் இந்த துன்பம் இருக்குது, யா அல்லாஹ் என்று ஒரு முஃமின், ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது அந்த மனிதன் இஸ்திக்பாரை கடைபிடிப்பான், இஸ்திக்பாரோடு வாழுவான். அல்லாஹ்விடத்தில் எந்நேரம் இஸ்திக்பார். ஏன் அல்லாஹ் அப்படி இணைச்சு வச்சிருக்கிறான்? நீங்க தொழுக முடிந்து விட்டதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் மீண்டு செல்கிற பொழுது, இஸ்திக்பார் செய்து வாழுகிற பொழுது, அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை அல்லாஹ் தஆலா உண்டு பண்ணுவான்.